ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேடின் முதல் புத்தகத்திற்குண்டான முன்னுரைக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியிலிருந்து நாம் இறை வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அதன் ஆழங்களுக்கும் செவிமடுக்க இருக்கின்றோம். வாருங்கள், தந்தையிடமிருந்து கேட்டு இன்னும் அதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்வோம். தந்தை அவர்களே வணக்கம். தந்தை அவர்களே சாமி, இப்பொழுது இதுவரைக்கும் நம்முடைய முதல் அதிகாரத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் பார்த்தது இந்த புத்தகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு பகுதியும் வாசிக்கின்ற பொழுது இது ஏற்கனவே சொல்லப்பட்ட பகுதிகளாக இருந்தாலும் அதனுடைய மாற்றங்கள் என்னவாக இருக்கும், எதை நோக்கி அழைத்து செல்கிறார் என்பதையும், ஆசிரியருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றன, எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார் என்பதை எல்லாம் நாம் அழகாக பார்த்துட்டோம். தந்தையவர்களே, இன்றைய முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். முதல் அதிகாரத்தினுடைய ஆழமான கருத்துக்கள் என்னவாக இருக்கும், இந்த அதிகாரத்தினுடைய முன்னுரை என்னவாக இருக்கும் என்கிறத நாங்கள் கேட்டுக்க ஆசைப்படுறோம். சாமி, அதிகாரத்தின் முன்னுரையாக இந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஆகிய இரு பகுதிகளையும் வரலாற்று வல்லுநர்கள், விவிலிய வல்லுநர்கள் இரு பகுதிகளாக பெறுகிறார்கள். ஜீனியாலஜிக்கல் தலைமுறை அட்டவணை என்னொரு பகுதியாகவும், இரண்டாவது பகுதி நரேட்டிவ் என்று சொல்லப்படுகிற வர்ணனை பகுதியாகவும் விவரிப்பு பகுதியாகவும் அல்லது நிகழ்வுகள் பகுதியாகவும் பிரிக்கிறார்கள். ஒன்று அந்த தலைமுறை பட்டியல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதே போலவே அதை தொடர்ந்து வருகின்ற 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசு 2 அரசு பழகப்பட்ட வர்ணனை பகுதி, நரேட்டிவ் பகுதிகள் இந்த பகுதியிலே மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இரண்டாவதாக சொல்லும் பொழுது நாடு கடத்தப்பட்ட பின் வருகின்ற புத்தகங்களில் மிகப்பெரிய வர்ணனையை கொண்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகங்கள் தான் என்றால் மிகை கிடையாது. இதை விட இதுக்கு அடுத்தபடியாக சக்கரியா 14 அதிகாரம் இருக்கிறது. அது மற்றபடி எந்த ஒரு பகுதியும் அவ்வளோ மிகப்பெரிய நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட புத்தகங்களிலே மிகப்பெரிய வர்ணனையான பகுதிகளாக இதை எதையும் சொல்ல முடியாது. அந்த வகையில் குறிப்பேடுகள் நாடு கடத்தப்பட்டதற்கு பின் எழுதப்பட்ட புத்தகங்களின் மிகப்பெரிய வர்ணனையை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 2 குறிப்பேடு 26, 22, 23 வாசிப்போமே. உசியாவின் பிற செயல்களை தொடக்கம் முதல் இறுதி வரை ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா எழுதி வைத்துள்ளார். உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். உசியா தொழுநோயாளி என்பதால் அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலத்திற்கு அருகில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த 2 குறிப்பேடு 26, 22, 23 ஆகிய வசனங்களை பார்க்கின்ற போது இந்த பகுதிகள் எந்த விதத்திலும் இந்த முதல் புத்தகத்தினுடைய முதல் 9 அதிகாரங்களை சார்ந்து வரவில்லை என்பதை தெளிவாகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முதல் 9 அதிகாரங்கள் தலைவரை பட்டியல் பிற்பாடு சேர்க்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பிற்பாடு சேர்க்கப்பட்டவையாக பிற்சேர்க்கையாக இருந்தாலும் கூட அவைகள் தங்கள் பங்கை பாங்குடனே செய்கின்றன என்பதுதான் உண்மை என்பதையும் நாம் உணர வேண்டும். இதை முன்னுரையாக சொல்லுகிறேன். அதே போலவே 3 மைய நோக்கை இந்த 2 புத்தகங்களும் தங்களுக்குள்ள கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக நம்முடைய ஆராய்ச்சி விளக்க உரைகளுக்கு விதியாக இருக்கும். 1 யூதாவும் யூதாவினரும் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். அதில் யூதாவின் கோத்திரம் எருசலேமை சார்ந்த கோத்திரம், தாவீதின் கோத்திரம். யூதாவும் யூதாவினரும் என்பது ஒரு தனி கோத்திரமாக முக்கியமான அங்கமாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இரண்டாவதாக குரு மரபினர், குருத்துவ குலம் லேவியர்கள். குருத்துவ குலம் மிகச் சிறந்ததாகவும் அவருடைய பங்கு அவருடைய பாங்கு மிக முக்கியமானதாகவும் வலியுறுத்தப்படுகிறது. மூன்றாவதாக முதன்முறையாக நாம் பார்க்கிறோம் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற
புழியாத அப்பத் திருவிழாவாகிய பாஸ்கா பெருவிழாவினுடைய நிகழ்வுகள் வெகு விமரிசையாக வெகு சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி பண்டிகை கொண்டாடணும், எந்த மாதிரி கொண்டாடணும், எதெல்லாம் வச்சு கொண்டாடணும், எந்த பொருளாக இருக்கும், பொருளுடைய கட்டுப்பாட்டு தரன் என்ன, எல்லாவற்றையும் பற்றிய செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறதாக நாம் பார்க்குறோம். இந்த 3 உள்ளடக்கிய கோர்வைகளும் இந்த புத்தகத்திற்கு முக்கியமானதாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இந்த ஜீனியாலஜின்னு நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 9 அதிகாரங்களில் முதல் அதிகாரமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒட்டுமொத்த முன்னுரையாக பார்க்கின்ற பொழுது 9 அதிகாரங்களுக்கான முன்னுரையாக பார்க்கின்ற பொழுது ஜீனியாலஜிக்கல் என்று சொல்லப்படுகின்ற தலைமுறை பட்டியல், தலைமுறை அட்டவணை என்பது நாம் யார், நாம் எங்கேருந்து வந்தோம், நம்மை சார்ந்தவர்கள் யார் என்கின்ற ஒரு செய்தியை, அடிப்படை செய்தியை தாங்கி வருகிறது. நமக்கு ஒரு முகவரியை தருகிறது, நமக்கு ஒரு மூலத்தை தருகிறது. இதன் வழியாக இஸ்ராயல் மக்கள் என்பார்கள் இடுப்பார் கைப்பிள்ளைகளாக, அனாதைகளாக, அபலைகளாக இல்லை, மாறாக அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வாழ்வதற்கு மீட்பின் திட்டம் இருக்கிறது. அவருடைய வழிநடத்த ஒரு கடவுள் இருந்திருக்கிறார். அந்த கடவுள் அவருடைய மன்னராட்சிகளின் மூலமாகவும் படைகளின் மூலம் வழிநடத்தின் மூலமாகவும் அவருடைய வழிநடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், ஆலயம் இல்லாமல் இருக்கிறார்கள், தோட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள், வீட்டில் இடிந்த நிலையில் இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரின் பிள்ளைகள். அந்த ஒரு செய்தியை அழகான முறையிலே இந்த தலைமுறை பட்டியல் சொல்லுகிறது. அதே போலவே இந்த தலைமுறை பட்டியலை தொடர்ந்து வருகின்ற பகுதி வர்ணனையான பகுதியாக இருக்கிறது. மிக அழகாக, நேர்த்தியாக சொல்ல வேண்டியவற்றை சொல்ல வேண்டிய முறையிலே, சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லி நிறைவு பெறுகின்ற ஒரு பகுதியாக அமைகிறது. அதை நாம் பார்க்குறோம். அதே வகையில் இந்த மரபு என்று சொல்வார்கள். என்ன இலக்கிய மரபு, இலக்கிய மரபை சார்ந்த பகுதி இது என்று பார்க்கும்போது நாம் தாவீது அரசருடைய கதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சொன்னோம், அது வரலாற்று புதினமாக இருக்கிறது என்று ஒரு இலக்கிய மரபு, லிட்ரரி ஃபார்ம் என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த 1, 2 குறிப்பேடுகள் அல்லது முதல் குறிப்பேடுடைய 2ஆம் பகுதி, இது எல்லாம் எந்த பகுதியாக பார்க்கலாம் என்று சொன்னால் அதை மித்ராஷ் என்று சொல்வார்கள். மித்ராஷ் என்று சொல்வார்கள். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். தராஷ் என்றால் டு என்கொயர், கேட்பது, விளக்கம் தேடுவது, தராஷ். மித்ராஷ் என்றால் விளக்கம், கேட்ட விளக்கத்தை பெற்றுக்கொண்டது, மித்தராஷ். தராஷ் மித்ராஷ் என்று வார்த்தை இருக்கிறது. தராஷ் என்றால் டு என்கொயர், டு ஆஸ், டு சீக் என்று சொல்வார்கள். இப்போ நான் அவன்கிட்ட விளக்குங்கிறேன், நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு உங்களை தேடிட்டு வந்தேன், நீங்கள் காணுமே, எங்கே போயிட்டீங்க? அதுவா ஃபாதர், இப்போ கோயில் பக்கத்தில் லெஸ் சார்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்தேன், அப்போ தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, காணும். நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன், 7 மணிக்கு நான் வந்துட்டேன். மித்தராஷ், ஒரு விளக்கம் கொடுப்பது. அந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்ட விளக்கமாக மாற்றி அது ஒரு தொகுப்பாக கொடுப்பது தான் மித்ராஷ் என்பது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர், 2 அரசர் என்கின்ற 4 புத்தகங்களின் மித்ராஷ் விளக்க உரையாக இந்த பகுதி அமைக்கிறது. அந்த பகுதி ஒரு சரியாக புரிஞ்சுக்காமல் போனாலும் போவேன், நிறையா இருக்கிறதுனால புரிஞ்சுக்காமல் போயிடுவேன். அப்படி அதை வச்சு நான் அது இப்போ நான் விலகி சொல்கிறேன். இன்னொன்று பண்ணாங்க, மித்ராஷ் என்பது இறை ஒளியில் வரலாற்றை வாசிப்பது, இறை ஒளியில் மீட்பு திட்டத்தை வாசிப்பது என்றும் சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த மித்ராஷ் வெற்று வரலாற்றை வாழ்க்கை வரலாற்றாக, இறை வரலாற்றாக, மீட்பின் திட்ட வரலாறாக வாசிப்பதாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதை பார்ப்போம். அதே மாதிரி 2 சாமுவேல் 7:5 வாசிங்களேன். நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப்போகிறாய்? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை, மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது. இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலரை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமேனும் எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? 1 குறிப்பேடு 17 நான் எடுத்துக்கிறேன். தாவீது தம் அரண்மனையில் குடியேறிய பின் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன், ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரைக்கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீ விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார்.
அன்றிரவே கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்காக கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரேலை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்திற்கும் ஒரு தங்குமிடத்திலிருந்து மற்றொரு தங்குமிடத்திற்கும் மாறி வந்துள்ளேன். இஸ்ரேலின் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாட்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என்று கேட்டேனா? எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியது. சொல்ல பாருங்க. இப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 அல்லது 7 வரை வார்த்தைகளில் கடவுளுக்கு கோயில் கட்ட விரும்பிய தாவீதுக்கு ஆண்டவர் மறுமொழி கூறுகிறார். இங்கே பாருங்க 17ஆம் 1 குறிப்பேடு 17 அதே சூழல், இந்த செட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதே செட்டிங் தான். ஆனால் பிற்பாடு வருகிற செய்திகள் சற்று அதில் உன் மனைவி உனக்கு உன் இனத்தை பெரிதாக்குவேன், உன்னுடைய மந்தையை பெரிதாக்குவேன், உன்னுடைய ஆடு மாடுகளை பெரிதாக்குவேன், உனக்கு பெரிய இனத்தை கொடுப்பேன், நீ பெரிய ராஜாவாக இருப்பாய், உனக்கு பின் வருகிறவர்கள் அரியணையில் அமர்வார்கள். அந்த பகுதியெல்லாம் சற்று கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது செட்டிங் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே ஒரே இதாக இருந்தாலும் சில சமயத்திலே சில கருத்துக்களை மாற்றி எடுத்துக்கிற இதுவும் பார்க்கணும். அப்போ 3வது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். அந்த பாயிண்ட் இந்த தொகுப்பாக 3 இறுதி செய்தியை பார்க்கும்போது இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஃபாதர் நீங்கள் சொல்கிறீங்க 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 எழுதப்பட்ட உட்பாடு தான் எழுதப்பட்டிருக்கிறாங்கன்னா எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சு? அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க நாடு கடத்தப்பட்ட பின் எழுதிட்டாங்க, எந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னாக்க ஏர்லி போஸ்ட் எக்ஸிலிக் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் நூற்றாண்டு அதுக்கு பின் வருகின்ற ஆண்டுகளிலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே வரலாற்றின் வரிசை வடிவப்படி 587, அதுக்கப்புறம் 504, 515 கோயிலை கட்டுறாங்க, டிசம்பர் மாதம் கோயிலை அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அது போட்டு ஈடுபட்டாங்கல்ல, அப்படியே அந்த வகையில் பார்க்கிற போது ஆலயத்திற்கு 4ஆம் நூற்றாண்டிலே இவருடைய பகுதி 500ஆவது ஆண்டில் ஆலயமானது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம செய்தி பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்தில் தலைவரை பட்டியல் இருக்குது இல்லைங்களா? தலைவரை பட்டியல் மொத்தம் அந்த வகையில் பார்க்கிற பொழுது எண்ணி பார்க்கும்போது 13 வகை குலத்தை பயன்படுகிறது. முதல் கருத்தாக அது சொல்லலாம். 2வது கருத்தாக 12 கோத்திரங்களையும் அது படம் பிடிக்கிறது. 13 வகை நிலை மனிதரை படம் பிடிக்கிறது, 12 கோத்திரங்களை படம் பிடிக்கிறது. அதோடு சிறப்பான முறையில் லேவியர்கள், குருக்கள், பாடற் குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதின் காலத்திலும் சரி தாவீதுக்கு பிற்பட்ட காலத்திலும் சரி அழகாக குறிக்கப்பட்ட. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ லேவியர்களுக்கும் குருக்களுக்கும் என்ன வித்தியாசம்? சாமி, நம்ம முன்னாடியே படித்தது பிரகாரம் குருக்கள் அப்படின்னு சொல்கிறப்போ திருக்கோயிலில் பணியாற்றவர்கள் குருக்கள். லேவியில் சொல்கிறப்போ அவங்க ஒவ்வொரு குலத்துக்கும் பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க தங்கியிருந்தாங்க. அவங்க சொந்த இடம் கிடையாது, ஆடவரம் வச்சுக்கலாம். இவங்க இவங்களுக்கு வழிமுறையை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு நம்ம வாசித்தோம் சாமி. விடுதலை பயன் நூல்லையும் லேவியர் ஆகமத்திலையும் இந்த இணைச்சிட்ட புத்தகத்தை இது மாதிரி வாசித்தோம். குருக்கள் சொல்லி சொல்கிறப்போ அவங்க கோயிலில் பணியாற்றவங்க சொல்லி வாசித்தோம் சாமி. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், கொஞ்சம் கூட தப்பு கிடையாது. லேவியர்கள் என்பவர்கள் குருக்கள் அல்ல. முதலாவது, குருக்கள் முழு காணிக்கையிலே பங்கெடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். லேவியர்கள் குருத்து பணியிலே குரு நிறைவேற்றுடைய பலிக்கான பொருட்களை தயாரித்து உதவி செய்கிறார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த காலத்தில் இருக்கிற வேதியர்களைப் போல அல்லது கோயில் பிள்ளைகளைப் போல அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த குறிப்பேடு புத்தகத்தில் மட்டும்தான் குருக்கள் செய்யக்கூடிய இறை வார்த்தையை வாசித்து விளக்கம் கூற வேண்டிய பணி இவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு உயர்ந்த ஒரு இடத்தை இந்த புத்தகம் இவர்களுக்கு கொடுக்கிறது. சில சமயத்தில் குருக்களா லேவியர்களா என்கின்ற ஒரு போட்டியை கூட இந்த புத்தகம் உருவாக்குகிறது என்று சொன்னால் மிகை கிடையாது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே குருக்கள், லேவியர்கள், பாடற் குழுவினர், இந்த 3 பேரும் முக்கியமான இருப்பாங்க. இப்போ பாடற் குழுவினர் ஏன் முக்கியம்? பாடற் குழுவினர் உதாரணத்துக்கு பாடற் குழுவினர் ஏன் முக்கியம் அப்படின்னம்னாக்க, இப்போ நம்ம மாதிரி தலைவா உன்னை வானங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சா கோயில் ஃபுல்லாக பாடும். அந்த காலத்தில் பாட தெரியாது,
அதே மாதிரி எழுத படிக்க தெரியாது, அந்த மாதிரி வந்து இசை மீட்ட தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, நானும் என் மனைவியும் என் குழந்தைகளும் நான் வரேன், நாங்கள் போகிறோன்னு வச்சுவேன், வந்து ஒரு கூட நிறைய பள்ளி பொருட்களை கொடுத்து, குருவே இது என்னுடைய பணி, என்ன பள்ளின்னு கேட்பார். நான் ஏரிப்பள்ளி, தகனப்பள்ளி, நன்றிப்பள்ளி, ஏதாவது ஒரு பள்ளி சொல்லுவேன். அந்த பள்ளியை கொடுத்த பிற்பாடு அவர் அதை வாங்கிக்கிட்டு அது கொண்டு போய் பீடத்தினுடைய உட்புறத்தில் கொண்டு போய் சாமிக்கு ஒப்பு கொடுப்பார். அப்போ குரு பாடற்குழாமை பார்த்து நன்றி பள்ளி என்று சொல்வார்கள். அவர்கள் நன்றி பள்ளிக்கான பாடலினுடைய பத்திரத்தை எடுப்பார்கள். அங்கே பத்திரங்களாக வைக்கப்பட்டிருக்கும். நன்றி பள்ளி, புகழ்ச்சி பள்ளி, தகனப்பள்ளி, எரிபள்ளி, பாவ பரிகார பள்ளி என்று பல்வேறு சூழலுக்கு ஏற்ற பாட்டு புக்குன்றவங்கள நம்ம அதே மாதிரியான பாட்டு சீட்டுகளை வைத்திருப்பாங்க. அப்போ எடுத்து அந்த பள்ளியை பாடுவாங்க. அப்போ பாடு என்பது அதே போல் இப்போ குருவானவருக்கு ஒரு பங்கு காணிக்கை பொருட்களில், ஒரு பங்கு லேவியருக்கு. அதில் எவ்வளவு அங்கே போய் சேர வேண்டும் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல் குழுக்கு எவ்வளோ, அவங்களுக்கும் ஒரு பங்கு சேர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த இன்றைக்கும் ஜெர்மனிக்கு போனோம் அப்படின்னோம்னாக்க, ஜெர்மனி நாட்டுக்கு பூசி வைக்க போனோம்னாக்க உங்கள் கையில் 15 யூரோ கொடுப்பாங்க, 15 யூரோ கொடுப்பாங்க. அதில் 3 யூரோ வந்து ஆல்டர் பாய்க்கு, 2 யூரோ வந்து கேட்டகிஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவங்களும் அந்த பள்ளியினுடைய பங்கேற்பாளர்கள், அவர்களுக்கான உரிமை தொகையை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது வந்து பாடல் குழுவினர் மிக மிக முக்கிய பங்கை வகித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த வழிபாட்டை நடத்தி சென்றார்கள். அது நம்ம திருப்பாடல்களை பார்த்தோம்னாக்க சேலான்னு போட்டிருக்கோம். சேலான்னாக்க இன்னைக்கு வரைக்கும் தெரியல, ஒரு 7-8 பேர் டாக்டரேட்டே பண்ணிட்டாங்க. என்னன்னு அர்த்தம் தெரியல. அது சைலன்ஸு அப்படிங்கிறாங்க, அல்லது மியூசிக் இன்டோனேஷன்றாங்க, அல்லது பிச்சுன்றாங்க, அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் சாய்ஸ்ன்றாங்க, என்னென்னமோ வாய் சொல்கிறாங்க. ஆனால் சேலா என்கின்ற அந்த எபிரேய சொல்லுக்கு விளக்கம் யாருக்கும் தெரியாமல் இருக்குது. 7-8 விளக்கங்களை சொல்லுகிறார்கள், இருக்கலாம் என்று சொல்கிறார்களே, இதான் சொல்ல முடியாது. எதுக்காகனாக்க பாடற்குழு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அவளுக்குரிய நிலைகளை பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக பயன்படுகிறது. அதுதான் இவர் தான் நம்ம ஹெர்மன் குங்கல் என்கின்ற விழி பேராசிரியர் தான் அடிக்கடி சொல்லுவார். வந்து ஒவ்வொரு பகுதியிலும் அவர்கள் அதற்கான பாடல்களை வைத்திருப்பார்கள். அந்த பாடலை சொல்லும்போது அதை பாடுவார்கள். இப்போ என்னன்னாக்க, இப்போ நீங்கள் பாடிட்டு வரீங்க, ஒரு பாட்டு பாடிட்டு வரீங்களே, இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஃபிட்டிங்கு. நாளைக்கு அவர் வந்து இறந்துட்டார், அவருக்கான ஏற்றப்பட்ட பாடலை இன்றைக்கி வரைக்கும் பாடிட்டு வரீங்க, நாளைக்கு இறந்துட்டார், அதில் என்ன பண்ணுவாங்க, 2 லைன் சேர்த்துவாங்க, ஆர்மனி பாட்டு சேர்த்து கொள்ளும்பாங்க. அப்டேட்டிங் த லிட்டர்ஜி. இப்போ கோயில் இருக்கிற வரைக்கும் கோயிலுக்காக பாடினாங்க, கோயில் இடித்த பிற்பாடு ஐயோ இடிச்சிட்டாங்களே என்று புலம்பல் பாடலை பாடுகிறார்கள். மீண்டும் கட்டியப்படுது, ஆண்டவரே புது வாழ்வு தந்தீரே. அப்போ அந்த பாடற்குழுவானது வழிபாட்டை அப்படியே அழகாக பண்படுத்தி, பதப்படுத்தி, இயல்புப்படுத்தி நம்முடைய வாழ்வோடு இணைந்து போகின்ற ஒரு செயல்பாட்டை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. அதான் வந்து ரொம்ப பாடற்குழு முக்கியம். அதை வந்து குறிப்பேடுகள் மிக அழகாய் நமக்கு செய்து காட்டுகின்றன. அந்த 3 குழுவினை பற்றி சொல்லப்படுகிறது. அதே போலவே லேவியர்களுக்கான பகுதிகள், குருக்களுக்கான பகுதிகள், அப்புறமேட்டு மற்றும் பாடற்குழுக்கான பகுதிகளை பற்றிய இது அவங்களுக்கு வாழ வேண்டிய பகுதிகளுக்கான சூழலையும் அது குட்டி காட்டுகிறது. நான் இன்னொன்று சொல்ல வந்தாங்க, 12 வகுப்பினரை பற்றி சொல்கிறது. 12 கோத்திரம் இல்லைங்களா, 12 நப்தலி, ஆசேர் சொல்லிட்டு மனாசேன்னு சொல்லிட்டு 12 கோத்திரங்கள் இருக்குது. ஏன் 12 கோத்திரங்கள்? இந்த மக்கள் இன்னும் 12 கோத்திரமாக இருக்க வேண்டும். சிதறுண்ட இஸ்ராயல் என்ன, 11 கோத்திரம் ஒரு பக்கமாகவும் 12 கோத்திரம் மறுபுறம் போயிடுச்சு. அதனால் வடநாடு தென்னாடுன்னு போச்சு. சண்டை போட்டது போதும், அழிஞ்சது போதும், நம்ம ஒன்றா சேருவோம், ஒன்றா இணைவோம், ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாய் வீழ்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய எழுச்சியான ஒரு செய்தியை கொடுத்து 12 கோத்திரங்களுக்கான எழுப்புதலின் பாடல்களை அவர்களுடைய தலைமுறை பட்டியல் அட்டவணையை இந்த புத்தகம் அழகாய் விளக்கி சொல்லுகிறது. அது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக நான் பார்க்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலான செய்திகள் இல்லையா, ஜென்ரலான செய்திகள். இப்போ முதல் அதிகாரம் பற்றிய செய்திகளை நம்ம பார்ப்போம். ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது, ஏன்னா செய்திகள் நிறைய பேசிட்டோம், நம்ம 300 சொல்லிட்டோம். ரூபான இப்போ ஆதாமிலிருந்து அப்ரஹாம் வரை, அப்ரஹாமிலிருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து இயேசு வரை. யார் சொல்கிறது? மத்தேயு சொல்றாரு. அப்போ ஆதாம் விட்டுட்டாரு. அப்ரஹாமிலிருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து இயேசு வரை, இயேசுவுக்கு அப்புறம் தலைமுறை போகுது. இப்போ ஆதாமிலிருந்து அப்ரஹாம் வரை என்று சொல்லும்போது தொடர்குழு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை வார்த்தைகள். பாருங்களேன், அந்த பகுதியை வாசிங்களேன். 300 போட்டுருக்கு பாருங்களேன். இங்கே இல்லை, இங்கே இந்த இது மட்டும் டெக்ஸ்ட் மட்டும்
தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களும் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களும் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 26 வரை இருக்கிற வசனங்களும் இந்த முதல் பகுதிக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இது என்ன தெரியுது? அங்கேருந்து லிங்க் இங்கே இருக்குது. இந்த பகுதி 400ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. 400 அந்த சமயத்திலே ஏற்கனவே தோரா எழுதப்பட்டு விட்டது. அழகான ஒரு லிங்க் கொடுக்குறாங்க பாருங்க, நம்ம செய்தி கொடுக்குறாங்க. தோராவின் பகுதிகளோ ஏற்கனவே நடைமுறைக்கு வந்து விட்டது என்ற ஒரு அழகான செய்தியை கொடுக்குறாங்க. ஏன்னாக்க எஸ்ரா நெகேமியா என்கின்ற 2 தலைவர்கள் தாங்கள் பெர்சியா நாட்டுக்கு திரும்பி வரும்போது தங்களோட தோல் சுருளை கொண்டு வந்தார்கள் என்று ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி பைபிள் வந்துச்சு, எங்கேருந்து பைபிள் வந்துச்சு, யார் எழுதுனா, இந்த புத்தகம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க என்று பல்வேறு விதமான அங்கலாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு அங்கலாய்ப்பு எஸ்ரா நெகேமியா தாங்கள் பெர்சியா நாடு திரும்பும்போது நாடு கடத்தப்பட்ட போது அவர்கள் எழுதிய புத்தகங்களை திரும்ப கொண்டு வந்தார்கள். அவர்கள் வழியாக விவிலியம் மீண்டும் நாட்டுக்குள்ளாய் வந்தது, எழுதப்பட்ட விவிலியம் வரி வடிவம் பெற்ற விவிலியம் வந்தது. இப்போ 1 குறிப்பேடு நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட இலக்கிய நூலானது தொடக்க நூலை பற்றி குறிப்பிடும்போது அந்த நூல்களின் பகுதிகள் ஏற்கனவே நடைமுறையில் மக்களின் வழக்கத்தில் மக்களின் அறிமுகமான ஒரு நிலையில் இருக்கப்பட்டதாக நாம் உணர்கின்ற ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அப்படி இல்லை என்றாலும் கூட அந்த பாரம்பரியத்தை ஒட்டி இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் எடுக்கிறோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நிம்ரோத்தை பற்றி தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம். அவர் மாபெரிய ஆற்றல் மிக்க வீரராக இருந்தார், அனைவரிலும் தலை சிறந்தவராய் வென்று விளங்கினார் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேலே பிலிஸ்தியர்களை பற்றி பேசுகிறாங்க, கீழே கனனை பேசுகிறாங்க.